நீலகிரி மேற்கு மாவட்டத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் கேசவ ரெட்டி அவர்களது தாயாருடைய மறைவு சமீபத்தில் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு நான் நேரடியாக இங்கே அவர்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து அவர்களது குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறினேன். ஒன்றுபட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்கள், இயக்கத்தினுடைய இந்த மாவட்டத்திலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற பொதுச் செயலாளர் அவர்கள், இயக்கத்தினுடைய மரியாதைக்குரிய மூத்த தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் இன்றைக்கு இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அருகாமையிலே இருக்கின்ற தருமபுரி மாவட்டத்தினுடைய இரு தலைவர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். நேற்று இரவுதான் நான் இங்கே வருவதாக மாவட்ட தலைவரிடம் தெரிவித்தேன். குறுகிய நேரத்தில் பல நிர்வாகிகள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 2-3 முக்கிய கோரிக்கைகளை ஒன்றுபட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய தமாக சார்பிலே என்னிடம் கூறியிருக்கிறார்கள். இன்னொரு மாவட்ட தலைவருங்க, ஓசூர் வரை மெட்ரோ ரயில் நீட்டிப்பு என்பது அவசியம் மட்டுமல்ல, இந்த பகுதி மக்களுக்கு அவசர தேவை என்பதை உணர்த்தும் வகையிலே அனைத்து தரப்பு மக்களும் இந்த மெட்ரோ ரயில் நீட்டிப்பை விரும்புகிறார்கள். எனவே தமிழக அரசும் சரி, கர்நாடக அரசும் சரி இணைந்து விரைவில் முடிவுகள் எடுத்து இரு மாநில மக்களுடைய நலன் கருதி இந்த அவசியத்தையும் அவசரத்தையும் புரிந்து கொண்டு பெங்களூர் டு ஒசூர் வரை மெட்ரோ நீட்டிப்பிற்கான உறுதியான திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் இந்த மாவட்டத்திற்கு மிக முக்கியமாக ஜோலார்பேட்டை முதல் ஓசூர் வரை ரயில் பாதை தேவை என்பது நீண்ட நாள் கோரிக்கை என்பதை நினைவு கூற விரும்புகிறேன். மேலும் தளி சாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும். ஒரு காலக்கெடுவுக்குள் இது முடிவடைய வேண்டும் என்பது இப்பகுதி மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அதே போல தெங்கனிக்கோட்டை சாலை ரயில்வே பால பணிகளை ஒரு காலக்கெடுவுக்குள் விரைந்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமாக வலியுறுத்துகிறது. ஒசூர் மாநகராட்சியில் காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உயர் அதிகாரிகள் மீது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய உயர்ந்த நிலையை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும். இங்கே எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ரேஷன் கடைகளிலே தேங்காய் எண்ணெய்
மற்றும் கடலை எண்ணெய் விற்பனையை தமிழக அரசு உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று தென்னை விவசாயிகளுடைய தொடர் கோரிக்கையையும் மானாவாரி பயிர்கள் விவசாயிகளின் அடிப்படையிலே கடலை போடும் விவசாயிகளுடைய கோரிக்கையும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு கூட மாற்றுத்திறனாளிகளுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக சென்னையிலே போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அவருடைய நியாயத்திற்கு ஏற்றவாறு அரசு கனிவோடு பரிசீலனை செய்து அவருடைய கோரிக்கைகளை விரைவிலே நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நேற்றைய தினம் கர்நாடகத்திலே காங்கிரஸ் தலைமையிலான அரசு பட்ஜெட் தொடரின் அடிப்படையிலே மேகதாது அணை கட்டுவதற்கான பல்வேறு நிலைகளை உறுதியோடு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது தமிழக விவசாயிகளுக்கு மிகுந்த வேதனையையும் வருத்தத்தையும் அளித்திருக்கிறது. குறிப்பாக காவிரி பகுதி விவசாயம் பாலைவனமாகிவிடும் என்ற அச்சம், பயம் அவர்களுக்கு இருக்கிறது. மேலும் பல மாவட்டங்களுக்கு தமிழகத்திலே விவசாய பிரச்சனை மட்டுமல்லாமல் தண்ணீர் பிரச்சனை, குடிதண்ணீர் பிரச்சனை ஏற்படும் சூழலும் ஏற்படும். எனவே கர்நாடகத்திலே இருக்கின்ற காங்கிரஸ் தலைமையிலான அரசு இது போன்ற நிலையை உறுதிப்படுத்தாமல் இருக்க வேண்டும். தமிழக அரசு கர்நாடக அரசோடு கண்டிப்போடு பேச வேண்டும். தமிழக விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய அரசாக தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்பதுதான் தமிழக விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதனை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி விவசாயிகளின் சார்பிலே வலியுறுத்துகிறது. தமிழகத்திலே தொடர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கவலைக்குரியதாக இருக்கிறது, கேள்விக்குரிய விஷயமாகவே இருக்கிறது. கொலை, கொள்ளை, திருட்டு, செயின் பறிப்பு, போதைப் பொருட்கள் இதனை கட்டுப்படுத்தக்கூடிய உறுதியான நிலையிலே காவல்துறை செயல்பட வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. இதெல்லாம் நான் சொல்ற சப்ஜெக்ட். தேர்தலில் இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து அலைன்ஸ் யார் கூட அலைன்ஸ்? மக்களவை தேர்தலுடைய அறிவிப்பு இன்னும் 2-3 வாரங்களிலே அதிகாரப்பூர்வமாக வெளிவரும் என்று தெரிகிறது. அதற்கான களப்பணிகளை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து 3 மாதங்களாக செய்து கொண்டிருக்கிறது. நவம்பர் மாதத்திலேயே தொடங்கி தமாகவின் சார்பிலே தொடர்ந்து 3 மண்டல கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம். இன்னும் 2 மண்டல கூட்டங்கள் நடத்த இருக்கிறோம். இளைஞர் அணியினுடைய செயற்குழு கூட்டம், மாணவர் அணியினுடைய செயற்குழு கூட்டம், இயக்கத்தினுடைய அனைத்து அணிகளுடைய செயற்குழு கூட்டம் என்று தொடர்ந்து எல்லா தரப்பினரிடமும் கருத்து கேட்டு அவருடைய கருத்தை உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய சிறப்பு செயற்குழு கூட்டம் பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி சென்னையிலே நடைபெற்றது. கூட்டத்திலே மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், மூத்த முன்னணி தலைவர்கள் எல்லாம், அணி தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய கருத்தின் அடிப்படையிலே தொடர் ஆலோசனைகள் இயக்கத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. தமாகவின் சார்பிலே விரைவிலே கூட்டணி முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம்.
இந்த தேர்தல் பத்திரங்கள் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க நீதிமன்றம். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலே இப்படி ஒரு நடவடிக்கையை வந்து எப்படி பார்க்குறீங்க? நீங்க இந்த நாடு சட்டத்திற்கு உட்பட்ட நாடு. சட்டம் வந்து அனைவருக்கும் பொருந்தும். இதில் பெரிய கட்சி சிறிய கட்சின்னு கிடையாது, பொறுப்பில் உள்ளவர்கள் பொறுப்பில் இல்லாதவர்கள் கிடையாது, பெரிய மனிதர்கள் சாதாரண மனிதர்கள், பதவியில் உள்ளவர்கள் பதவியில் இல்லாதவர்கள் என்று கிடையாது. சட்டத்தின் அடிப்படையிலே அனைவரும் செயல்படுவார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. சட்டத்திற்கு உட்பட்டே இது போன்ற நிலைகளிலே எல்லா கட்சியும் தங்களை உட்படுத்தி கொண்டார்கள். சட்டம் மாறினால் அதற்கேற்றபடி நியாயத்தின் அடிப்படையிலே மாறக்கூடியதுதான் சட்டத்திற்கு உட்பட்ட நாடு என்பதற்கு எடுத்துக்காட்டு. தொடர்ந்து தமிழக அரசு வந்து மத்திய அரசு நிதி கொடுக்கறதுல நம்மளை வஞ்சிக்கிறது, தமிழகத்தை வஞ்சிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பொறுத்து உங்களுடைய நீங்க தமிழக அரசை பொறுத்தவரையில கொடுத்த நிதியை வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுத்தக்கூடிய நிலையிலே முதலிலே இருக்க வேண்டும். அதற்கு மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். சென்னையிலே 2 மாதங்களுக்கு முன்பு மழை பெய்த போது பல இடங்களிலே வாகனங்களுக்கு பதிலாக தற்காலிகமாக படகுகள் தான் ஓடியது. அதிலிருந்தே திமுக அரசினுடைய வெளிப்படைத்தன்மை மக்களுக்கு தெரிய வந்தது. மத்திய அரசை பொறுத்தவரையிலே பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு மத்திய அரசு குழு சென்றது, பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தது. மத்திய நிதியமைச்சர் நேரடியாக வந்து பார்த்தார். முதல் சுற்றிலே தேவைக்கேற்ற பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். படிப்படியாக பாதகத்துக்கு ஏற்றவாறு மத்திய அரசு மாற்றாந்தான மனப்பான்மை இல்லாமல் தமிழக அரசை உதவும். அதற்கேற்றவாறு தமிழக அரசு செலவுகளை வெளிப்படை தன்மையோடு செய்து மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பணியை ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பம். மாறாக பாராளுமன்றம் முடியும் நேரத்திலே தேர்தலுக்காக பாராளுமன்றத்தை புறக்கணிப்பது, பாராளுமன்றத்தை முடக்குவது என்பதெல்லாம் அரசியலுக்காக மக்களுக்காக அல்ல என்பது எங்களுடைய கருத்து. திடீர்னு விவசாயிகள் போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. பொதுவா விவசாயிகளுடைய போராட்டம் என்பது பல்வேறு காரணங்களுக்காக பல மாநிலங்களிலே பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளுடைய நியாயமான போராட்டத்திற்கு மத்திய அரசும் பல்வேறு மாநில அரசுகளும் இணைந்து அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. விவசாயிக்குத்தான் இந்த நாட்டிலே முதல் உரிமை கொடுக்க வேண்டும். விவசாயி தன்னுடைய காலை சேற்றிலே வைத்தால்தான் நாம் நம்முடைய கையை சோற்றிலே வைக்க முடியும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அப்படி இருக்கும்போது விவசாயி பிரச்சனையை நியாயமாக அணுக வேண்டும், அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் தேர்தலுக்காக தேர்தல் சமயத்திலே எதிர்கட்சியினுடைய தூண்டுதல் அடிப்படையிலே சில சங்கங்கள் அரசுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே செயல்படுவது வருத்தம் அளிக்கிறது. ஒரே தேர்தல் ஒரே நாடு, தொகுதி மறுசீரமைப்பு இதெல்லாம் வந்து எதிராக வந்து தமிழ்நாடு சட்டசபையில் ஒரு தனி தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை தமாக வரவேற்கிறது என்று நான் அந்த ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். அதற்கு காரணம் ஒன்று, இன்றைக்கு இந்திய நாடு இந்தியாவிலேயே அதிக ஜனத்தொகை கொண்ட நாடு. நாடு முன்னேற வேண்டுமென்றால் பொருளாதார ரீதியாக பல திட்டங்கள் மக்களுக்கு நேரடியாக போய் சேர வேண்டும். கட்டுமான பணிகள் நிறைய நடைபெற வேண்டும். அதற்கு தேவை பொருளாதாரம், பணம்.
பணம் அதிகமாக தேவை என்றால் அதை பல்வேறு நிலைகளிலே சேமிக்கக்கூடிய கட்டாயத்திலே அரசு இருக்கிறது. பணத்தை அதிகமாக சேமிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழி தொடர் தேர்தலை நிறுத்துவது. தொடர்ந்து தேர்தல் ஒவ்வொரு வருடமும் பல மாநிலங்களிலே பல மாதங்களிலே நடைபெறுவது என்பது அரசுக்கு மிகப்பெரிய சுமை, செலவு. அந்த செலவை கட்டுப்படுத்தினால் லட்சக்கணக்கான கோடி வருமானத்தை நிச்சயமாக அரசு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கும் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் செலவு செய்யலாம். அதன் அடிப்படையிலே முதலிலே இதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இசைவு கொடுத்துள்ளது. 2, கொடுத்த வாக்குறுதிகளை தேர்தலில் நின்று வென்ற அரசு நிறைவேற்ற வேண்டும். வாக்களித்த மக்களுக்கு அதுதான் எதிர்பார்ப்பு. இன்றைக்கு அதற்கு முதல் வரிசையிலே தவறான எடுத்துக்காட்டுக்கு இருக்கின்ற அரசு திமுக அரசு. இது போன்ற நிலை வரும் நாட்களிலே தேர்தலிலே எந்த மாநிலத்திலும் நடைபெறக்கூடாது. வாக்களித்த மக்கள் ஏமாந்த நிலையிலே இருக்கக்கூடாது. தொடர்ந்து ஒரு மாநிலத்திலே சட்டமன்றம், நாடாளுமன்றம், இடைத்தேர்தல், அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல் என்று நடைபெற்றால் செலவீனம் அதிகரிக்கும். அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தால்தான் 5 வருடத்திற்கு ஒரு தேர்தல் என்றால்தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய நிலையிலே ஆட்சியாளர்கள் வேறு எந்த நிலையிலும் தங்களுடைய எண்ணோட்டத்தை கண்ணோட்டத்தை பார்க்காமல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள். இல்லை என்றால் அடுத்த 6 மாதம் இன்னொரு தேர்தல், இன்னும் 1 வருடத்தில் இன்னொரு தேர்தல் என்றால் கொடுத்த வாக்குறுதிகள் காற்றிலே பறக்க விடப்படுகிறது. அதற்காகத்தான் தமாக இது போன்ற நிலையை வரவேற்கிறது. மிக முக்கியமான 3வது ஒரு காரணம், 5 வருடத்திற்கு ஒரு தேர்தல் என்றால் தமாகவை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு கட்சிக்கும் இடையே இருக்கின்ற பொறாமைகள், கோபம், தாபம், அதன் அடிப்படையிலே ஏற்படுகின்ற தவறான செயல்கள் எல்லாம் இருக்காது என்பது எங்களுடைய கருத்து. இதனை முக்கிய காரணமாக வைத்து தமாக இதனை ஆதரிக்கிறது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு நீங்க பாக்குறீங்க? பிஜேபி பொதுவான கருத்து திரும்ப சொல்றேன். எங்களுடைய கூட்டணியை நாங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. எங்களுடைய கூட்டணி அறிவிப்பு என்பது நான் என்னுடைய பல்வேறு கட்ட ஆலோசனைகள் முடிந்த பிறகு கட்சி தலைவர்களோடு கலந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகுதான். இந்தியாவிலே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியின் கீழ் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பதுதான் பத்திரிகை தொலைக்காட்சியினுடைய உறுதியான செய்தியாக இருக்கிறது என்பதை நான் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறேன். அதை நான் நம்புகிறேன்.